ஹாய், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டார்டர்ஸ் 61 கான்டெஸ்ட்டில் இருக்கிற மினிமைஸ் LCS அப்படிங்கிற ப்ராப்ளம் பற்றி தான் பார்க்க போகிறோம். LCS அப்படின்னா என்னென்னா லாங்கஸ்ட் காமன் சப்சீக்வன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கில் எந்த லெட்டரை வேணாலும் லெட்டர் ஆர் நம்பர் ஏதோ ஒன்று ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி இருக்க ஃபுல் ஸ்ட்ரிங்கையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கண்டினியூஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏதோ கொஞ்சம் லெட்டர்ஸை எடுத்துட்டா வர்ற ஸ்ட்ரிங் கூட சப்சீக்வன்ஸ் தான். காமன் சப்சீக்வன்ஸ் அப்படின்னா என்ன, ரெண்டு இது கொடுத்துருப்பாங்க, ரெண்டுத்தில் இருக்க காமனான சப்சீக்வன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இருக்கிறதுல எவ்வளோ லாங்கஸ்டான காமன் சப்சீக்வன்ஸ், இருக்கிறதுல மினிமமான லாங்கஸ்ட் காமன் சப்சீக்வன்ஸ் என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ கொஸ்டின். ஓகேவா, இதுக்கு என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட் லைனில் n என்ன அப்படின்னா லென்த் ஆஃப் 2 arrays A and B. அப்புறம் அந்த அரே A and அரே B வாங்கிடும். இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறது இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற LCSோட லார்ஜஸ்ட் லென்த் ஆஃப் LCSை கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு நம்ம கொஞ்சம் சாம்பிள் இன்புட்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ இது ரெண்டில் என்ன ஆகும், ஏங்கிறது காமனாக இருக்குது, 3 எலிமெண்ட்டுமே கண்டினியூஸாக இருக்குது. கண்டினியூஸாக இல்லைனாலுமே ஒரே மாதிரியான லெட்டர்ஸாக இருக்கா. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் எப்படி ரீஅரேஞ்ச் பண்ண முடியாது. இதை ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், ஏஏபிஏ போடலாம், இல்லை ஏபிஏஏ போடலாம், இல்லை பிஏஏஏ. இதில் நீங்கள் இந்த பிங்கிற லெட்டரை தூக்குனா எப்பயுமே இந்த ட்ரிபிள்ஏங்கிறது காமன் ஃபார் போத். ஸோ 3ங்கிறது தான் LCS. ஸோ 3 தான் ஆன்சர். இதில் சிக்கும் இசட்டுக்கும் இன்டர்செக்டிங்காக எந்த லெட்டர்ஸுமே இல்லை, எதுவுமே இன்டர்செக்டிங்காக இல்லை அப்படின்னா அதோட வேல்யூ 0. இதில் என்ன அப்படின்னா இந்த CDE வந்துட்டு காமனாக இருக்குது. ஆனால் இதை நம்ம எப்படி எழுதலாம், இதை வந்துட்டு இந்த CDE காமனாக இருக்கிறத நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதி பார்க்கலாம். CEDFG, CDE CED தப்பாயிடுச்சு. இப்போ சிடியை மட்டும் எடுத்திங்கன்னா இதுலேயும் சிடி கண்டினியூஸ், இதில் ஈயை மட்டும் எடுத்திங்கனாலும் சிடி வந்துடுது. அடுத்து இசிடின்னு வச்சுக்கோங்க, இசிடிங்கும் போது சிடி கண்டினியூஸாக வந்துடுச்சு இசிடிஎஃப்ஜினா. அதுவே இடிசிஎஃப்ஜின்னு வச்சுக்கோங்க, எதுவுமே வரல. ஸோ ஏதோ ஒரு லெட்டர் தான் நீங்கள் வந்துட்டு காமன்னு சொல்லலாம். ஸோ இதோட வேல்யூ 1. இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம அல்காரிதம் பார்க்கலாம். அல்காரிதமில் என்ன அப்படின்னா TNAB இதுக்கு எல்லாத்துக்குமே முதல்ல இன்புட் வாங்கிக்கிறோம். இன்புட் வாங்கிட்டு என்ன பண்ணுறோம், ஏவையும் பியையும் செட்டாக மாற்றுறேன். செட் ஏ செட் பி அப்படின்னு மாற்றுறேன். செட் அப்படின்னா என்னென்னா யூனிக் எலமெண்ட்ஸ் மட்டும்தான் அந்த செட்டில் இருக்கும். ஏதாச்சும் டியூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிடுவோம். அதாவது இந்த கேஸில் 4A இருக்கு இல்லையா, அதை எப்படி மாற்றுவோம், இங்கே செட் ஏல ஏ மட்டும்தான் இருக்கும், ஏஏஏபியில் ஏபின்னு இருக்கும். ஓகே, நவ் இது ரெண்டுத்துக்கும் நம்ம வந்துட்டு இன்டர்செக்டிங்காக ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா இதுவும் இன்டர்செக்டிங்காக இருக்கான்னு. ஸோ இன்டர்னு ஒரு வேரியபிளில் செட் ஏ டாட் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட் பி. ஸோ ஏதாச்சும் கோயின்சைடிங்ஸ் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த சென்டென்ஸ் என்ன பண்ணணும்னா காமன் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு எலிமெண்ட் ஆஃப் த இன்டர்செக்ஷன் அரே இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு இன்டர்செக்டட் எலிமெண்ட்டோட கவுண்ட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ கவுண்ட் ஆஃப் ஏ அண்ட் கவுண்ட் ஆஃப் பி கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஐயோட கவுண்ட். ஸோ ஏ டாட் கவுண்ட் ஆஃப் ஐ, அதே மாதிரி பி டாட் கவுண்ட் ஆஃப் ஐ. இஃப் கவுண்ட் ஏ வந்துட்டு லெஸ் தெனாக இருக்கா இல்லை கவுண்ட் பி லெஸ் தெனாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். எது லெஸ் தெனாக இருக்கோ அதை வந்துட்டு டிக்ஷனரியில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ ஒரு டிக்ஷனரி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். டி ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் ஏ. கரெக்டா? இல்லை அப்படின்னா டி ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் பி அப்படின்னு வைக்கிறோம்.
இது எதுக்குன்னா இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் அமௌண்ட்டை தான் வந்துட்டு நம்ம ஐட்ரேட் பண்ணி ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்படி ஸ்டோர் பண்ண அப்புறம் டி ஆஃப் ஐயில் எந்த எலிமெண்ட்டுமே இல்லை அப்படின்னா இஃப் டியோட லென்த் கண்டுபிடிக்கிறோம். லென்த் ஆஃப் டி ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்துச்சுன்னா 0 அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறோம். இல்லை அதோட லென்த் வந்துட்டு 1 இருக்குது அப்படின்னா அதோட ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்துட்டு போட போகிறோம். ஸோ என்னென்னு பிரிண்ட் பண்ண போகிறோம்? லிஸ்ட் ஆஃப் டி டாட் வேல்யூஸ் ஆஃப் எதை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இதோட கோயின்சைடிங்கோட ஃப்ரீக்குவென்சி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டி டாட் வேல்யூஸில் தான் ஃப்ரீக்குவென்சி இருக்கும். அந்த ஃப்ரீக்குவென்சியில் இருக்கிற 0th எலிமெண்ட்டை போட போகிறோம். அப்படி இல்லை 1 விட ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் டி டாட் வேல்யூஸ் ஆஃப். அவ்வளோதான். அல்காரிதமில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி பைத்தானில் கோட் எழுதியிருக்கேன், பார்க்கலாம். டிக்கு முதல்ல இன்புட் வாங்கிட்டு ஒவ்வொரு டெஸ்ட் கேஸஸ்க்கும் NAB இது எல்லாத்துக்குமே இன்புட் வாங்கியிருக்கேன். டிக்ஷனரி ஒன்று டிக்ளேர் மட்டும் பண்ணி வச்சுக்கிறேன், அது கீழே யூஸ் பண்ணுவோம். செட் A செட் B அப்படின்னு 2 வேரியபிளில் A அண்ட் Bயை செட்டாக மாற்றி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அண்ட் செட் ஏக்கும் செட் பிக்கும் இருக்க இன்டர்செக்ஷன் வேல்யூஸ் எல்லாத்தையும் இன்டர் அப்படிங்கிற லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்டரில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸையும் உள்ளே போனதுக்கப்புறமா அது வந்துட்டு ஏல எத்தனை வாட்டி அக்கரா இருக்குது, பியில் எத்தனை வாட்டி அக்கரா இருக்குது அப்படின்னு கவுண்ட் A கவுண்ட் பியில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ கவுண்ட் A லெஸ் தெனாக இருந்தால் டி ஆஃப் ஐயை கவுண்ட் ஏன்னு போடுறேன். இல்லை கவுண்ட் B கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கவுண்ட் பியை தூக்கிட்டு போய் டி ஆஃப் ஐயில் ஸ்டோர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டியோட லென்த் வந்துட்டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் 0. அதுவே டியோட லென்த் 1ஆக இருந்துச்சு அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் ஃப்ரீக்குவென்சி வேல்யூ தான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஃப்ரீக்குவென்சி வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? டி டாட் வேல்யூஸ் ஆஃப்ங்கிறது தான் ஃப்ரீக்குவென்சி. அதை லிஸ்ட்டாக மாற்றிட்டு 0th எலிமெண்ட் எடுத்தேன்னா அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். அதே மாதிரி இந்த 2 கண்டிஷனுமே இல்லாமல் லென்த் ஆஃப் டி வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் 1 விட அப்படின்னா இருக்கிறதுல மேக்ஸிமம் ஆஃப் தட் லிஸ்ட் வந்துட்டு ஆன்சர். ஸோ ஃப்ரீக்குவென்சி அரேவை வந்துட்டு லிஸ்ட்டாக மாற்றி அதோட மேக்ஸிமமாக பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம சாம்பிள் இன்புட் அவுட்புட் வந்துட்டு கம்பைல் பண்ணி பார்க்கலாம். சாம்பிள் இன்புட் அவுட்புட் மாதிரியே அவுட்புட் வந்துருச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. சப்மிட் பண்ணி பார்க்கலாம். எல்லா ஹிடன் டெஸ்ட் கேஸஸுமே ரன் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். குயிக் லேர்ன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.